மாடல்னா ஏஐயோட கத்துக்கிட்ட பிரெயினா? இந்த கேள்விக்கு கேட்சி ஆன்சர் சொல்றது ஈஸி. ஆனா நமக்கு யூஸ்ஃபுல் ஆன்சர் வேணும். ஏஐ நிறைய டேட்டா பார்த்து ஏதாவது கத்துக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா அது கத்துக்கிட்டது எங்க இருக்கு? அதுதான் மாடல். முந்தைய எபிசோட்ல டேட்டா பற்றி பார்த்தோம். டேட்டானா ஏஐக்கு கத்துக்க உதவும் எக்ஸாம்பிள்ஸ். இன்னைக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப். அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்த பிறகு உருவாகிற கத்துக்கிட்ட அமைப்பு தான் மாடல். சிம்பிளா சொன்னா மாடல்னா ட்ரெயின்டு பேட்டர்ன் சிஸ்டம். அது ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் போட்டோ ஆல்பம் மாதிரி சேமிச்சு வைக்காது. முழு டேட்டா செட்டை காப்பி பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்காது. அதுக்கு பதிலா எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்த ரிலேஷன்ஷிப்ஸை கத்துக்கிட்டு புது இன்புட் வந்தா அவுட்புட் கெஸ் பண்ண உதவும். இதுல பாராமீட்டர்ஸ் இருக்கும். பாராமீட்டர்ஸ்னா மாடலுக்குள்ள இருக்கிற நியூமெரிக்கல் செட்டிங்ஸ். ட்ரெய்னிங் நடக்கும்போது இந்த செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமா மாடலுக்கு இந்த மாதிரி இன்புட் வந்தா இந்த மாதிரி அவுட்புட் வர சான்ஸ் அதிகம்னு ஒரு பேட்டர்ன் சென்ஸ் உருவாகும். அதனால மாடலை டேட்டாபேஸ் மாதிரி நினைக்காதீங்க. அது பேட்டர்ன் என்ஜின் மாதிரி. இன்புட் வரும், மாடல் அதுல கத்துக்கிட்ட பேட்டர்னை அப்ளை பண்ணும், அப்புறம் அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் சென்டென்ஸ் ஆகலாம், இமேஜ் ஆகலாம், ஸ்பீச் ஆகலாம், சர்ச் ரிசல்ட் ஆகலாம், கோடிங் சஜஷன் ஆகலாம், பிளானிங் ஹெல்ப் ஆகலாம். வேலை மாறுனா மாடலோட ட்ரெய்னிங்கும் ஆப்டிமைசேஷனும் மாறும். டெய்லி லைஃப்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை நினைச்சுக்கோங்க. எக்ஸாம்க்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட் நிறைய பிராக்டிஸ் பேப்பர்ஸ் பண்றார். எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது அந்த பேப்பர் ஸ்டாக்கை எல்லாம் தூக்கி கொண்டு போறதில்ல. ஆனா அந்த பிராக்டிஸ் மூலமா வந்த ஸ்கில்லை கேரி பண்றார். மாடலும் அப்படித்தான். எக்ஸாம்பிள்களை எல்லாம் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இருப்பது பாயிண்ட் இல்ல. அதிலிருந்து பேட்டர்ன் கத்துக்கிட்ட பிஹேவியர் தான் முக்கியம். இப்ப ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஏரியால நிறைய ரெண்ட் லிஸ்டிங்ஸ் இருக்குது. வீடு எங்கே இருக்கு, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட், எத்தனை பெட்ரூம், நியர்பை ஃபெசிலிட்டிஸ் என்ன, இந்த மாதிரி டேட்டா நிறைய பார்த்த மாடல் புது வீட்டுக்கு ஃபேர் ரெண்ட் என்ன இருக்கலாம்னு எஸ்டிமேட் பண்ணலாம். ஆனா இங்க நம்ம ஆட்டிடியூட் முக்கியம். மாடல் சொன்ன ரெண்ட்டை பிளைண்டா நம்ப வேண்டாம். அது எந்த டேட்டா பார்த்து கெஸ் பண்ணுது? லொகேஷன் சரியா மேட்ச் ஆகுதா? ஓல்டு லிஸ்டிங் டேட்டா? அந்த வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் இஷ்யூ இருக்கா? இங்கே தான் ஹியூமன் செக் தேவை. மாடல் யூஸ் பண்ணுறதுல கான்ஃபிடன்ஸ் வரணும்னா ஏஐ சொன்னதால கரெக்டுன்னு நம்புறதுலேருந்து வரக்கூடாது. சிஸ்டம் என்ன யூஸ் பண்ணுச்சு, எந்த இடத்துல நான் வெரிஃபை பண்ணணும், எங்கே டவுட் வைக்கணும்னு தெரிஞ்சதுலேருந்து தான் கான்ஃபிடன்ஸ் வரணும். ஒரு பவுண்டரியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. மாடல்னா ட்ரைனிங் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உள்ள சேமிச்சு வச்சு மெமரி பாக்ஸ் கிடையாது. அப்படின்னு நினைச்சா ரெண்டு கன்ஃபியூஷன் வரும். ஒன்று, மாடல் எல்லாத்தையும் எக்ஸாக்டா நினைவுல வச்சிருக்கும்னு எதிர்பார்ப்போம். இன்னொன்னு, அது சொன்னது ட்ரூத்னு நம்பிடுவோம். ரெண்டும் சரியில்லை. அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி செக் பாயிண்ட். மாடல்னா என்னன்னு ஒரு சென்டென்ஸ்ல சொல்லி பாருங்க. அப்புறம் டெய்லி லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பிராக்டிஸ் பேப்பர்ஸ் பண்ணி ஸ்கில் டெவலப் பண்ற ஸ்டூடெண்ட் மாதிரின்னு சொல்லலாம். இல்ல ரெண்ட் எஸ்டிமேட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரெண்டும் கிளியரா சொல்ல முடிஞ்சா கான்செப்ட் பிடிச்சிருக்கு. இன்னொரு பிராக்டிக்கல் செக். எந்த ஏஐ டூலா இருந்தாலும் அது மாடலை யூஸ் பண்ணி உங்க டாஸ்கை கிளியரர் ஆக்குதா, ஃபாஸ்டர் ஆக்குதா, வெரிஃபை பண்ண ஈஸி ஆக்குதா? இதுல ஒண்ணுமே நடக்கல, ஆனா டெமோ மட்டும் இம்ப்ரெசிவா இருக்குன்னா அதை கொஸ்டின் பண்ணலாம். மாடல் புரிஞ்சா ஏஐய கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்க்க ஆரம்பிப்பீங்க. யூஸ்ஃபுல் ஷார்ட்கட் எது, வெளியே மட்டும் ஸ்மார்ட்டா தெரியும், ரிஸ்கி ஷார்ட்கட் எதுன்னு பிரிக்க முடியும். ஷார்ட் வெர்ஷன். மாடல் இஸ் த லேர்ன்டு பார்ட் ஆஃப் அன் ஏஐ சிஸ்டம். அது டேட்டாவோட காப்பி இல்லை, அது டேட்டால இருந்து கத்துக்கிட்ட பேட்டர்ன், பிஹேவியர். அடுத்த எபிசோட்ல இதே கேள்வியை இன்னும் உள்ள போய் பார்ப்போம். ட்ரெய்னிங்னா என்ன, ஏஐ எப்படி கத்துக்கும், எக்ஸாம் பிராக்டிஸ் மாதிரி